வணக்கம். இன்றைய மருத்துவ நிகழ்ச்சியில் பெருங்குடல் புற்றுநோய் தொடர்பாக அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் கிரண் குமார் இருக்கிறாங்க. அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் கேன்சர்ஸ்னா என்னென்ன, அதில் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது டாக்டர்? கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னு நம்ம ஃபுட் சாப்பிட்ட ஃபுட் வந்து நம்ம ஜீர்ணாசியம் முதல்ல ஈசோஃபேகஸ் அந்த ஒரு ஃபுட் பைப்பில் போகும். காமனாக ஃபுட் பைப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டமக் வயிறு, ஸ்டமக்லேருந்து சின்ன குடல், அதுக்கப்புறம் பெருங்குடல், இதெல்லாம் தான் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். அது சேர்த்து பக்கத்தில் நம்ம டைஜஷன் பண்ணுறதுக்காக என்ஜைம்ஸ் அப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து லிவர், பிலியரி ட்ராக்ட், அதுக்கப்புறம் பேங்க்ரியாஸ், இது எல்லாமே கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் வரும். ஸோ இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் கேன்சர்ஸ் எங்கேனா வரலாம். ஸோ ஈசோஃபேகஸில் வந்து ஈசோஃபேஜியல் கேன்சர், வயிறில் வந்து ஸ்டமக் கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர், லிவர் கேன்சர் அண்ட் தென் கோலோரெக்டல் கேன்சர். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். கோலோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கோலோரெக்டல் கேன்சர்னா என்னென்ன டாக்டர்? ஸோ நமக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் லாஸ்ட் பார்ட்டு பெரியகுடல், அதுக்கப்புறம் ரெக்டம், அதுக்கப்புறம் ஆனல் கினால், இந்த லாஸ்ட் பார்ட்டில் வந்த கேன்சர்ஸ் தான் கோலோரெக்டல் கேன்சர். கோலான்னு அதில் 3 பாகம் இருக்கும். அசெண்டிங் கோலான், டிரான்ஸ்வர்ஸ் கோலான், டிசெண்டிங் கோலான் 3 பாகம் இருக்கும். அதில் கோலான் கேன்சர், ஃபைனல் பார்ட்டு ரெக்டம், அதில் வந்த கேன்சர் தான் ரெக்டல் கேன்சர். ஸோ எல்லாமே சேர்த்து கோலோரெக்டல் கேன்சர்னு சொல்லுவாங்க. இந்த கோலோரெக்டல் கேன்சருக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்குது டாக்டர்? ஸோ பெரிய குடல், அதுக்கப்புறம் ரெக்டமில் கேன்சர் வந்ததுன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன், ரொம்ப காமனாக இருக்க சிம்டம் வந்து நம்ம ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி என்னென்னா நம்ம மோஷன் டெய்லி வரும்போது மோஷன் ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வென்சி, ஸோ சில பேருக்கு வந்து டெய்லி மோஷன் வரும், சில பேருக்கு வந்து ஒரு நாளுக்கு 2 வாட்டி வரலாம். அதோட காமன் ஹேபிட்டஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேன்சர் வரும்போது இந்த பவல் ஹேபிட்ஸில் வந்து சேஞ்ச் ஆகும். எந்த மாதிரி சேஞ்ச் வரலாம்னா சம்டைம்ஸ் கான்ஸ்டிபேஷன் வரலாம், சில நாள் மோஷன் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி லூஸ் மோஷன் ஆகலாம். ஆர்எல்ஸ் சம்டைம்ஸ் மோஷனில் வந்து கொஞ்சம் ப்ளீடிங் ஆகலாம். இது 2 மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். அது இல்லாமல் நிறைய டைம் ரத்தம் கம்மியாகுது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சிம்டம். வித்தவுட் எனி பெயின் எதுவும் இல்லாமல் நம்ம ஹீமோக்ளோபின் அளவு மட்டும் கம்மியாகுதுன்னா தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிம்டம். இப்போது திஸ் சிம்டம் இஸ் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இன் மென். என்னென்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னால ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் அப் டு மெனோபாஸ் ஏஜ் வரைக்கும். பட் ஆனால் ஒரு மேலுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாகுதுன்னா மோஸ்ட் லைக்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லாஸ். எங்கேயாச்சும் ப்ளீடிங் ஆனால் தான் அந்த மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாகலாம் காமன்லி. எஸ்பெஷலி எல்டர்லி ஏஜ் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ரத்தம் கம்மியாக இருக்கும்போது கோலான் கேன்சர் இருக்குதான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ், ஹீமோக்ளோபின் கம்மியாகுது. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து வயிறு வலி வரலாம். இப்போது கோலானில் வந்து தட்ஸ் அ டியூப் மாதிரி இருக்கும், அதில் வந்து மோஷன் பாஸ் ஆகும். மோஷன் பாஸ் ஆகும், அங்கே டியூமர் இருக்குதுன்னா மோஷன் வராமல் அங்கேயே பிளாக் ஆகலாம். அந்த மாதிரி பிளாக் ஆகும்போது இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி என்ன இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்னா வயிறு வலி வரும், வாமிட்டிங் வரும், மோஷன் வராமே இருக்கும். ஸோ இந்த இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன்னா சில பேர் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இது இல்லாமல் ரேர் டைப் ஆஃப் சிம்டம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் அப்டான் பெயின், சில பேருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். நமக்கு டயட்டிங் எதுவும் பண்ணாமல் தானே வெயிட் கம்மியாகிட்டே போகுது. அதுக்கப்புறம் பசி இல்லாமல் போகுது. இதெல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் கோலான் கேன்சர். ரொம்ப ரேராக கொஞ்சம் ஃபீவரோட ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸோட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சிம்டமாக நம்ம பார்க்குறது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து டவுன் ஆகுறது இல்லையா? ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ், நம்ம மோஷனோட ஹேபிட் வந்து சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், சில நாள் கான்ஸ்டிபேஷன், சில நாள் அது லூஸ் மோஷன் ஆக வரலாம். அது மோஸ்ட் காமன் சிம்டம். ப்ளீடிங் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் சிம்டம். பிளட் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது வந்து தேர்ட் காமன் சிம்டம்னு சொல்லலாம். சரிங்க டாக்டர். இப்போ ஒருத்தருக்கு கோலோரெக்டல் கேன்சரோட சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவர் என்னென்னலாம் பண்ணலாம் டாக்டர்? ஸோ என்னென்ன பண்ணலாம்னு முதல்ல வந்து கூகுள் பண்ணக்கூடாது. நிறைய பேஷண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா ஏதாவது சிம்டம் வந்துச்சு முதல்ல கூகுள் எடுத்து பார்ப்பாங்க. அதில் 2 விதமான விஷயங்கள் நடக்கலாம். முதல்ல வந்து இப்போது கேன்சர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சிம்டம் வந்து மேபி பைல்ஸ்னால் வரலாம், ப்ளீடிங், அது மாதிரியெல்லாம் யூ வில் ஃபோக்கஸ் ஆன் தட். அப்போது டயக்னோசிஸ் வந்து அவாய்ட் பண்ணி டிசீஸ் அட்வான்ஸ் ஆனதாக கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். சில பேர் வந்து கேன்சர் இருக்குமான்னு பயமோடு சர்ச் பண்ணுவாங்க. அது மாதிரி சர்ச் பண்ணும்போது எல்லா இடத்துல கேன்சர் மாதிரி தான் தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அன்னெசரி இன்வெஸ்டிகேஷன்லாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் கிட்ட காட்டணும். இப்போது பவல் ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகுது வந்து அப்பார்ட் ஃப்ரம் கேன்சர் நிறைய காரணங்கள் இருக்கலாம். நம்ம டயட் சேஞ்ச் ஆனால் அந்த மாதிரி வரலாம், சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம், சில இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ், அந்த மாதிரி டிசீசஸ்லேயும் நம்ம பவல் ஹேபிட் சேஞ்ச் ஆகலாம். ப்ளீடிங் வந்து கோலான் கேன்சர் இல்லாமல் நார்மலாக பைல்ஸ்னால ப்ளீடிங் வரலாம், ஃபிஷர்னால ப்ளீடிங் ஆகலாம்.
சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் டிசென்ட்ரினால ப்ளீடிங் ஆகலாம். ஸோ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணால் டாக்டர் வந்து ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது, அதர் சிக்னிஃபிகண்ட் சிம்டம்ஸ் லைக் வெயிட் லாஸ் ஆகுதா, பசி கம்மியாகுதா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. வைரல்லாம் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ரெக்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா மோஷன் போகிற இடத்துல வந்து விரல் வச்சுட்டு செக் பண்ணணும். அது சிம்பிள் டெஸ்ட். அதுலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பைல்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபிஷர் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். இதில் ஏதாவது சந்தேகமாக இருக்குது, கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா தான் அடுத்த டெஸ்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. காமன்லி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து கொலனோஸ்கோபி வில் பி த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். கொலனோஸ்கோபி ஆர் சிக்மாய்டோஸ்கோபி. அந்த டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தெரிஞ்சிடும். ப்ராப்ளம் இல்லைன்னா வேறு எந்த காரணமும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் எனிபடி ஷுட் டூ இஸ் டு கன்சல்ட் எ டாக்டர். மருத்துவரை முதல்ல அணுகணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த கோலோரெக்டல் கேன்சர் வரும் பொழுது எந்த ஏஜ்ல வந்து அதிகமா இது தென்படுது டாக்டர்? அது மட்டும் இல்லாம இளம் தலைமுறையினரிடம் அதிகமா இந்த நோய் வந்து காணப்படுதா? ஸோ கோலோரெக்டல் கேன்சர் வந்து யூஸ்வலாக எல்டர்லி பீப்புளில் தான் வரும். ஆஃப்டர் 60 இயர்ஸ் தான் ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும். 40 இயர்ஸ்க்கு கீழே வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி. 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வித் இன்க்ரீஸிங் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ரிஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிடும். பட் ரீசெண்டாக வி ஆர் சீயிங் சின்ன வயசுலேயே கோலோரெக்டல் கேன்சர் வருது. சின்ன வயசுனா less than 50 we take it as சின்ன வயசு. ரீசெண்டாக we had நம்ம பிளாக் பேந்தர் சாட்விக் போஸ்மேன் ஆல்சோ டைட் ஆஃப் கோலோரெக்டல் கேன்சர். அவர் வந்து ஏஜ் வாஸ் only 40. அண்ட் ரீசென்ட்லி we are seeing less than 50 இயர்ஸில் இந்த கோலோரெக்டல் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோலோரெக்டல் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த டாப் 5 cancers. அண்ட் the cause of death also, it is one of the top 5 causes of death because of cancer இந்தியாவில். அண்ட் 2020 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60,000 கோலோரெக்டல் கேன்சர்ஸ் அந்த வருஷத்தில் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் இன்சிடென்ட்ஸ் இருந்தது. ஸோ த இன்சிடென்ஸ் இஸ் இன்க்ரீஸிங். ஆல்சோ சின்ன வயசில் வர கேசஸ் ஆல்சோ ஆர் இன்க்ரீஸிங். இந்த கோலோரெக்டல் கேன்சர் ஜெனிட்டிக்காகவும் வருமா டாக்டர்? ஸோ கோலோரெக்டல் கேன்சர் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் கண்டிப்பாக இருக்கலாம். There is a chance that the cancer might be because of the genetic reasons. But overall நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் வந்து less than 5% ஆஃப் கேசஸ் தான். 100 பேர் கேன்சர் நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் 5% ஆர் less than 5 தான் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷனால் இருக்கலாம். அண்ட் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அப்படி என்னென்னா நம்ம பாடியில் வந்து டிஎன்ஏ இருக்கும், ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸில் ஏதாவது அப்நார்மல் ஜீன் இருந்துச்சுன்னா, ஸோ ஜீன் வந்து ப்ராடாக ரெண்டு விதமான டிவைட் பண்ணலாம். கேன்சர் ரிலேட்டட் வந்து டியூமர் சப்ரெசர் ஜீன் அப்படின்னா கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு காப்பாற்றுக்கு சில ஜீன்ஸ் இருக்கும், டியூமர் சப்ரெசர் ஜீன்ஸ். அதுக்கப்புறம் ப்ரோட்டோ ஆங்கோஜீன்ஸ் சில ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ் வந்து ஓவர் ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா கேன்சர் வர வாய்ப்பு ஜாஸ்தி ஆகும். நமக்கு எல்லாருக்கும் இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். ப்ரோட்டோ ஆங்கோஜீன்ஸ் வந்து சப்ரெஸ்டாக இருக்கும், கட்டிப்படுத்த மாதிரி இருக்கும். டியூமர் சப்ரெசர் ஜீன்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் கேன்சர் நமக்கு ஏதாவது பாடி இன்சல்ட்டு, பொல்யூஷன், கார்சினோஜன்ஸ்னால ஏதாவது இன்சல்ட் ஆனால் இந்த ரெண்டு விதமான ஜீன்ஸ் வந்து பாடி ரிப்பேர் பண்ணி கேன்சர் வராமல் பார்த்துப்போம். ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷனில் இந்த ரெண்டு ஜீன்ஸில் ஏதாவது அப்நார்மலாக இருக்கலாம். லைக் கேன்சர் காரக ஜீன்ஸ், ப்ரோட்டோ ஆங்கோஜீன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா கேன்சர் ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும். இல்லை டியூமர் சப்ரெசர் ஜீன், நமக்கு டியூமர் கட்டிப்படுத்தி இருக்கிற ஜீன்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போச்சனால கேன்சர் வரலாம். ஸோ இது வந்து சில ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ் அப்படி இருக்கும். ஸோ கோலான் கேன்சர் பார்த்தோம்னா மோஸ்ட் காமன் இஸ் கால்ட் லிஞ்ச் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. லிஞ்ச் சிண்ட்ரோம் வந்து நம்ம டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணுற ஜீன்ஸில் வந்து அப்நார்மல் ஆயிடுச்சுன்னா லிஞ்ச் சிண்ட்ரோம்னு வரும். அதில் வெறும் கோலான் கேன்சர் இல்லாமல் யூட்ரைன் எண்டோமெட்ரியல் கேன்சர் ஆர் பிரெஸ்ட் கேன்சர் அதுவும் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அர்லி ஏஜில் வரும். ஸோ நம்ம சின்ன வயசில் கோலான் கேன்சர் வந்துச்சுன்னா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கலாமான்னு யோசிக்கணும். அண்ட் எல்டர்லி மோர் தேன் 60 இயர்ஸ் வரும்போது ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் வந்து அந்த அவ்வளோ காமன் இல்லை. அந்த ஜீன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதனால சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் லிஞ்ச் சிண்ட்ரோம் வேறு அதர் ஜீன்ஸ் ஆல்சோ ஆர் தேர். அண்ட் நமக்கு எந்த மாதிரி ஜீன் இருக்குது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் பிளட் டெஸ்ட்லேயே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். அண்ட் எல்லாருக்கும் அந்த டெஸ்ட்டு தேவை இருக்காது. ஓன்லி நீங்கள் ஃபேமிலியில் வேறு யாராச்சும் கேன்சர் இருந்தது அப்படின்னா டாக்டர்கிட்ட வரும்போது கன்சல்ட் பண்ணும்போது ஜெனட்டிக் கவுன்சிலர் இருப்பாங்க. ஸோ இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து செப்பரேட்டாக ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலர் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கு கேன்சர் கண்டிஷன் இருந்தது, எந்த மாதிரி கேன்சர் இருந்தது, நான் கேன்சரஸ் கண்டிஷன் என்னென்ன இருந்தது, அதெல்லாம் வச்சுட்டு பேஷண்ட்டோட ரிஸ்க்கு அசஸ் பண்ணுவாங்க. யாராச்சும் ஹை ரிஸ்க் இருக்காருன்னா அவருக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னா பிளட் சாம்பிளில் வந்து சில ஜீன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. நான் இது மாதிரி சொன்னேன், டியூமர் சப்ரெசர் ஜீன், ப்ரோட்டான் குயின்ஸ் ஏதாவது ஜீன் இருக்குதுன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஸ்க்ரீனிங் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த மாதிரி ரிஸ்க் எதுவும் இல்லைன்னா நார்மல் எது டெஸ்ட் தேவை இருக்காது. அதர் தேன் லிஞ்ச் சிண்ட்ரோம் எல்லாமே
சம் அதர் சிண்ட்ரோம்ஸ் ஆல்சோ இருக்குது. அதில் வந்து ஃபேமிலியல் அடினோமேட்டஸ் பாலிபோசிஸ் ஃபேப் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே 16 வயசுலேயே ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் MUTYH ஜீன் அசோசியேட்டட் கேன்சர்ஸ் இதெல்லாமே ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ் கேன்சர். பட் ஓவராலாக இது வந்து வெரி லெஸ் பர்சன்டேஜ், லெஸ் தென் 5% தான் ரிஸ்க் இருக்கும். ரிமைனிங் 95% ஆஃப் கேசஸ்க்கு வந்து ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்காது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மருத்துவ நிகழ்ச்சி தொடரும். மருத்துவ நிகழ்ச்சி தொடர்கின்றது. சின்ன வயசுலேயே இந்த கேன்சர் வந்தா அப்போ மட்டும் நம்ம வந்து ஜெனட்டிக் ரீசனா இருக்கான்னு அப்படி நம்ம பார்க்கலாம். வேற என்னென்ன உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது இந்த கோலோரெக்டல் கேன்சர் வந்து அதிகமாகும் டாக்டர்? பிஃபோர் ஆன்சரிங் தட், இப்போது ஒன் திங் இஸ் சின்ன வயசில் வருது வந்து ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசன் சஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் ஃபேமிலியில் வேறு யாராச்சும் கேன்சர் இருந்ததுன்னா அதுவும் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசன் சஸ்பிஷன் ஆகும். அது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இப்போது தாத்தா பாட்டி ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் யாராவது கேன்சர் இருந்துச்சுன்னா அது ரிஸ்க் ஃபேக்டரை கன்சிடர் பண்ண முடியாது இன் மெனி பேஷண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா நமக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படின்னா நம்ம அம்மா அப்பா இல்லை நம்ம கூட பிறந்தது சிப்ளிங்ஸ் ஆர் சில்ட்ரன், இவர் எல்லாமே ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் கேன்சர் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த லைக் இண்டிகேட்டர்ஸ் தட் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கலாம். ஆர் இல்லை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸில் வரும்போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் வந்துச்சு, அதுவும் ஆல்சோ தென் வி கேன் சஸ்பெக்ட் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கலாமான்னு. அண்ட் as you said சின்ன வயசு, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கன்சிடரேஷன்ஸ் ஃபார் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன். வெறும் கோலோரெக்டல் கேன்சர் மட்டுமே வரணும் அந்த மாதிரி இல்லை. யாராச்சும் எண்டோமெட்ரியல் யூட்ரைன் கேன்சர் இருக்கலாம், பிரெஸ்ட் கேன்சர் இருக்கலாம். ஸோ நான் கோலோரெக்டல் கேன்சர் ஆல்சோ இஃப் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸில் இருந்ததுன்னா தென் வி கேன் சஸ்பெக்ட் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அண்ட் செக் அக்கார்டிங்லி. நீங்கள் வந்து அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி கேட்டிங்க. ஸோ அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜெனட்டிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன் காமன் திங் இஸ் மாடிஃபையபிள், நான் மாடிஃபையபிள். நம்ம கையில் என்ன இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு, நம்ம கையில் இல்லாமல் இருக்கிறது. நம்ம கையில் இருக்கிறது வந்து நம்ம உடம்போட ஹெல்த்து. ஸோ அதில் காமன் ஒபிசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து நாட் ஈவன் ஃபார் கோலான் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர் எல்லாத்துக்கும் இது ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். ஸோ ஒபிசிட்டி இஸ் ஒன் திங் விச் வி கேன் சேஞ்ச். நம்ம வெயிட் கம்மி பண்ணுறது, டயட் ஃபாலோ பண்ணுறது, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, இது பண்ணி நம்ம ரிஸ்க் கம்மி பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் ஒபிசிட்டி, டயட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது டயட்டில் வந்து டயட் பற்றி பேசலாம். ஹேவிங் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஹிஸ்ட்ரி, இது வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நிறைய ஸ்மோக் பண்ணுறது, நிறைய ஆல்கஹால் எடுக்கிறது. சில ரிப்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்தால் கொஞ்சம் சேஃப்னு சொல்லுவாங்க. பட் எனி ஆல்கஹால் இன்டேக், நம்ம இன்டேக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது it is one of the risk factors for the colon cancer. And smoking is a very bad thing, not even for colon cancer. நிறைய cancers are caused because of the smoking. ஸோ அதுவும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த கோலோரெக்டல் கேன்சர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கேன்சருக்குமே இந்த ஸ்மோக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம டயட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். என்னென்ன டயட் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த கோலோரெக்டல் கேன்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டாக்டர்? ஸோ டயட் வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற டயட், வீட்டில் ரைஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். ஒரு பேலன்ஸ்டு டயட்னா சஃபிஷியன்ட் கார்போஹைட்ரேட்ஸு, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லணும். அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாமே இருக்கணும். அதுதான் பேலன்ஸ்டு டயட். ஸோ நம்ம வாட் எவர் டயட் வி ஆர் டேக்கிங் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வி ஈட் தி ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட், சிம்பிள் சுகர்ஸ், நிறைய சுகர்ஸ் இருக்க சாக்லேட்ஸு ஆர் கேக்ஸ் ஆர் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் நிறையா. அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர் இதெல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிடும். அண்ட் ப்ராசஸ்ட் மீட் சாப்பிடும். ஸோ ஆல் தீஸ் ஆர், இப்போது இந்த ப்ராசஸ்ட் மீட்ஸ் எப்போயாச்சும் ஒரு வாட்டி எடுக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இஃப் யூ ஆர் டேக்கிங் இட் கன்சிஸ்டன்ட்லி, நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறோன்னா தட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். இப்போது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் டயட்னால கேன்சர் வராது, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால கேன்சர் வரும் அந்த மாதிரி இல்லை. எது இருந்தாலும் மாடரேஷனில் ஒரு மித்தமாக சாப்பிடும்போது ஆல் வில் பி குட். அண்ட் நான்-வெஜிடேரியன் டயட்லேயும் நமக்கு ரெட் மீட் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் கோலான் கேன்சர். ரெட் மீட் அப்படி என்னென்னா மட்டன், பீஃப், போர்க் இதெல்லாமே ரெட் மீட். சில பேர் வந்து ஹார்ஸ் மீட்டு, லேம்ப் இதெல்லாம் சொல்லுவோம். இது ஆல் திஸ் இஸ் கால்ட் ரெட் மீட். இந்த ரெட் மீட் நிறைய எடுத்தோன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் கோலான் கேன்சர். அதனால அது ரெட் மீட் வந்து அவாய்ட் பண்ணலாம், அது ரொம்ப கம்மி சாப்பிடலாம். ஃபிஷ் இன்டேக் இஸ் ப்ரொடெக்டிவ். அது மீட்டில் வந்து சிக்கன் அண்ட் ஃபிஷ் இஸ் சம்திங் விச் வி கேன் ஹேவ்.
ஃபிஷ்ஷில் வந்து எஸ்பெஷலி ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும், அதனால கோலான் கேன்சர் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். அண்ட் ப்ராசஸ்டு மீட் இஸ் வெரி மச் ரிஸ்க் ஃபேக்டர். ப்ராசஸ்ட் மீட் அப்படின்னு என்னென்னா, நார்மலாக மீட் வந்து வாங்கிட்டு வீட்டில் சமைச்சது வேறு. ப்ராசஸ் மீட் அப்படின்னா நம்ம சாசேஜஸ் ஆர் ஹேம் ஆர் பேட்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரியாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது சில கெமிக்கல்ஸ் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். மீட் வில் பி ஸ்மோக்ட் ஆர் எல்ஸ் பார்பெக்யூ பண்ணும்போது நிறைய பார்பெக்யூ ஆர் டைரெக்டாக ஹீட் ஃபயர் மேலே வச்சு பண்ண மீட் எல்லாம். ஸோ தோஸ் ஆர் ஆல் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கோலான் கேன்சர். இப்போது WHO பற்றி திஸ் ப்ராசஸ்டு மீட் இஸ் கிளாஸ் 1 கார்சினோஜன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளாஸ் 1 கார்சினோஜன் அந்த கிளாஸில் வேறு என்ன இருக்குதுன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இஸ் ஆல்சோ இந்த சேம் கிளாஸ். ஸோ நம்ம என்ன நினைக்கணும்னா இந்த ப்ராசஸ்டு மீட் இஸ் ஆஸ் பேட் அஸ் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஓகே, பட் ரெட் மீட் வந்து இந்த எவிடன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, பட் இட் இஸ் கிளாஸ் 2 கார்சினோஜன் தான். ஸோ அப்படி என்னென்னா அதோட குவான்டிட்டி நம்ம கம்மி பண்ணணும். திஸ் இஸ் அபவுட் த மீட். பிகாஸ் நிறைய எல்லாருக்கும் இதுதான் டவுட் இருக்கும், எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு. மீட்டில் வந்து ப்ராசஸ்ட் மீட் அவாய்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெட் மீட் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ட் தென் ரிகார்டிங் டு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சிம்பிள் சுகர், ப்ராசஸ்ட் சுகர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இதெல்லாம் டைப் 2ல வந்துடும். அதெல்லாம் டைப் 2 ஆர்எல்ஸ் எவிடன்ஸ் அவ்வளோ சஃபிஷியன்ட் இல்லை. பட் என்ன இன்டெரக்ட் எவிடன்ஸ் எப்படின்னா, நம்ம ரொம்ப ப்ராசஸ்ட் சுகர் சாப்பிட்றோன்னா அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஒபிசிட்டி இஸ் அகைன் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் த கோலான் கேன்சர். அந்த மாதிரி இன்டெரக்ட் லிங்க் வில் பி தேர். அண்ட் டயட்டில் வந்து ஃபைபர் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். நமக்கு ஃபைபர் கம்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆல்சோ கிரெயின்ஸ். அதில் நம்ம ஃபைபர் வரும். இதில் வந்து கிரெயின்ஸில் வர ஃபைபர் வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். ஸோ ஃபைபர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரிஸ்க் ஆஃப் கேன்சர் மைட் பி தேர். அண்ட் ஃபைபர் கொஞ்சம் அடிக்குவேட் குவான்டிட்டியில் எடுத்தோம்னா ரிஸ்க் ஆஃப் கேன்சர் கேன் பி ஸ்லைட்லி டிக்ரீஸ்ட். ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ கம்மி பண்ணலாம் அதெல்லாம் நோபடி இஸ் ஷுர். பட் வி நோ தட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் டயட் ஃபைபர் இன் யோர் டயட் அட் ஆல், அப்போ வந்து ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் நம்ம ஸ்டடீஸ் பார்த்தோம்னா ஒரு 200 கிராம்ஸ் மேலே ஃப்ரூட்ஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க் கம்மி ஆகலாம், அந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வெறும் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டே இருக்கோம்னா தட் இஸ் நாட் குட். இப்போது மோர் தேன் 200 கிராம்ஸ், ஒரு ஆப்பிள் இஸ் 200 கிராம்ஸ். ஸோ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா போதும். அதனால் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். சில பேர் வந்து காலையில் ஃப்ரூட்ஸ், மத்தியானம் ஃப்ரூட்ஸ், நைட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நம்ம ஒரு மீல் சாப்பிட்டோம்னா அதில் எல்லாமே இருக்கணும். எவ்ரி திங் ஷுட் பி இன் அ பேலன்ஸ்டு வே. ஓகே, பேலன்ஸ்டு ஃபுட்டாக சாப்பிடணும். வெறுமே ஃப்ரூட்ஸையும் சாப்பிடக்கூடாது, வெறும் இந்த ப்ராசஸ்டு மீட்டையும் சாப்பிடக்கூடாது, எல்லாமே பேலன்ஸ்டாக சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. பேலன்ஸ்டாக சாப்பிடணும். ரீசெண்டாக அங்கே வந்து ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவர் வந்து நெட்டில் படிச்சுட்டு கேன்சர் செல் ஸ்டார்வேஷ் பண்ணால் அது கேன்சரே போயிடும் அப்படின்னு நினச்சி சாப்பிடாமே ஸ்டார்வேஷனில் போயிட்டு இருந்தாங்க. இது சாப்பிட்டோமே டெய்லி ஒரு நாள் தான் சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அவரோட உடம்பு கம்மியாகும். கேன்சர் வந்து அது சாப்பிட்டாமே இருக்கிறதுனால ஸ்டார்வேஷனால் கேன்சர் போகும். அது வந்து மித்து. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம ஹெல்த்தியாக நிறைய சாப்பிடும்போது நாட் மெடிசின்ஸ் அலோன் வில் க்யூர் த கேன்சர். நம்மளோட இம்யூனிட்டி ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஹெல்த்தியாக பேலன்ஸாக சாப்பிடும்போது நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும், இம்யூனிட்டிக்கு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜியாக இருக்க இம்யூனிட்டி வந்து கேன்சர்னு கட்டிப்படும், கண்ட்ரோலில் கொண்டு வரும். ஸோ ஸ்டார்வேஷன், கண்டினியூஸ்லி லூசிங் வெயிட் எ லாட், ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸாக பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் குட். வென் யூ திங்க் யூ ஆர் கில்லிங் கேன்சர் பை ஸ்டார்வேஷன், யூ ஆல்சோ திங்க் தட் நம்ம இம்யூனிட்டி ஆல்சோ யூ ஆர் கில்லிங் பை நாட் ஈட்டிங். இந்த கோலோரெக்டல் கேன்சர் உள்ளவங்க என்னென்ன மாதிரியான விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், பில்ஸ்லாம் எடுத்துக்கணும் டாக்டர்? ஒன் ஆஃப் த காமன் திங்ஸ் எல்லோரும் எடுக்கிறது வந்து விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ எவ்ரிபடி வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் டப்பா இருக்கும். டெய்லி நான் இந்த விட்டமின்ஸ் பில்ஸ் எடுக்கிறேன், அதனால் நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு நினைப்பாங்க. தட் இஸ் பார்ட்லி ட்ரூ அண்ட் பார்ட்லி ஃபால்ஸ் ஆல்சோ. இப்போது விட்டமின்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் வந்து விட்டமின்ஸ் வந்து நமக்கு ரெக்கமெண்டட் அளவுக்கு வரணும். அண்ட் நார்மலாக நம்ம சாப்பிட்ற டயட்டில் வந்து விட்டமின்ஸ் மைட் நாட் பி தட் மச் சஃபிஷியன்ட், அவ்வளோ சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் சப்ளிமெண்ட் எடுக்கிறது நல்லது. பட் ஆனால் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், அது தட் இஸ் எ ராங் திங். அண்ட் நம்ம ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைய சாப்பிட்றதுனால ரிஸ்க் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால் நிறைய விட்டமின்ஸ் எடுக்க வேண்டாம். சில விட்டமின்ஸ்லேயும் விட்டமின் B6 பைரிடாக்சின் அது வந்து ப்ரொடெக்டிவ். விட்டமின் B6 சப்ளிமெண்ட் பண்ணுறது. விட்டமின் D இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டிவ். கால்சியம் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டிவ். ஸோ இது ப்ரொடெக்டிவ்னா அதோட லெவல்ஸ் வந்து நம்ம பாடியில் நார்மல் அளவுக்கு இருக்கணும். கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நார்மல் லெவல் மெயின்டைன் பண்ண ரிஸ்க் கம்மி பண்ணலாம், அது ஹைப்போதசிஸ். பட் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விட்டமின் D எடுக்கிறது, நிறைய கால்சியம் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் பில்ஸ் இஸ் ஓகே.
ரெக்கமெண்டட் அளவு ஆர்டின்னு சொல்லுவாங்க, ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ், அந்த லெவல் மட்டும் எடுத்தால் தட் கேன் ப்ரொடெக்ட் ஃபார் சம் பேஷண்ட்ஸ். பட் மோர் தென் சஃபிஷியன்ட் விட்டமின் பில்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. அண்ட் தேர் ஆல்சோ சம் மெடிசின்ஸ், சில மெடிசின்ஸ்னால கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர் ரிஸ்க் கம்மி பண்ணலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கேன்சர் ரிஸ்க், கோலோரெக்டல் கேன்சர் ரிஸ்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா, டயபெட்டிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண மெட்ஃபார்மின், அதனால ஆல்சோ மெனி ஆஃப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வில் பி ஆன் மெடிசின்ஸ் கால் ஸ்டாட்டின்ஸ். ஸ்டாட்டின்ஸ் வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆன மெடிசின்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ்பிரின் வந்து கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆஸ்பிரின். ஆல் தீஸ் மெடிசின்ஸ் கேன் டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கோலான் கேன்சர். பட் ஆனால் எடுக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ப்ரிவெண்ட் ஆகாது இல்லை, பட் இட் வில் டிக்ரீஸ் த ரிஸ்க் யூஸிங் ஆஸ்பிரின். கொலஸ்ட்ரால் கம்மியாகிறது, டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. இந்த கோலோரெக்டல் கேன்சரில் புரோட்டான் தெரப்பியோட ரோல் என்ன டாக்டர்? ஸோ முதல்ல புரோட்டான் தெரப்பி அப்படின்னா, புரோட்டான் தெரப்பி ஒரு ரேடியோ தெரப்பியில் ஒரு டைப். நார்மல் ரேடியோ தெரப்பி வந்து ஃபோட்டான்ஸ் அப்படின்னா லைட் பார்ட்டிகல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. புரோட்டான் தெரப்பின்னா புரோட்டான், அது ஒரு ஹெவி பார்ட்டிகல், அது வச்சு யூஸ் பண்ணுறது தான் புது டெக்னாலஜி புரோட்டான் தெரப்பி. ரெண்டுத்தில் வித்தியாசம் என்ன இருக்குன்னா, லைட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ரேடியேஷன் கொடுத்தோம்னா இதில் பாடியில் என்டர் ஆகும், பின் சைட்லேருந்து வெளியே போகும். ஓகே, ஸோ அந்த வேல இருக்கிறது எல்லா பாடி பார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே புரோட்டான் தெரப்பியில் என்னென்னா, புரோட்டான் தெரப்பி பாடியில் என்டர் ஆகிட்டு வெறும் அந்த டியூமர்லேயே ஸ்டாப் ஆகிடும். டியூமர் பக்கத்தில் இருக்க ஆர்கான்ஸ்க்கு வந்து போகாது ரேடியேஷன். ஸோ புரோட்டான் தெரப்பியில் பக்கத்தில் இருக்கிற ஆர்கான்ஸ்க்கு வந்து ரிஸ்க் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஹையர் டோஸ் ஆஃப் ரேடியேஷன் வந்து டெலிவர் பண்ணலாம் டியூமருக்கு. அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் புரோட்டான் தெரப்பி. கோலோரெக்டல் கேன்சருக்கு வந்து ரேடியேஷன் தெரப்பி இஸ் இண்டிகேட்டட் இன் 2 situations. 2 situations-ல ரெக்டம் கேன்சரில் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ரேடியேஷன் தேவைப்படும். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி லிவரில் டியூமர் இருக்கும்போது சர்ஜரியாக ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், வெளியிலேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அப்ளேட் பண்ணலாம், இல்லைன்னா ரேடியேஷன் தெரப்பி யூஸ் பண்ணலாம். இதில் கன்கரண்ட் கீமோரேடி, இப்போது ரெக்டம் ஏரியாவுக்கு ரேடியேஷன் கொடுக்கும்போது காமனாக நம்ம பார்க்க சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற பிளாடர், பக்கத்தில் இருக்கிற வேறு குடல் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதனால் சில சைடு எஃபெக்ட்ஸ், டயரியா வருது, அந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். ரெண்டாவது வந்து பக்கத்தில் இருக்கிற எலும்புக்கு ரேடியேஷன் போகும், எலும்புல தான் நம்ம பிளட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ரேடியேஷன்னால் பிளட் ப்ரொடக்ஷன் கம்மியாகலாம். புரோட்டான் தெரப்பியில் வந்து இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். பக்கத்தில் இருக்க இன்டெஸ்டைனுக்கு வர சைடு எஃபெக்ட், பிளட் கவுண்ட்ஸ் கம்மியாக சைடு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புரோட்டான் தெரப்பி யூஸ் பண்ணும்போது. அண்ட் லிவரில் ரேடியேஷன் கொடுக்கும்போது புரோட்டான் ஹேஸ் வெரி லாட் ஆஃப் அட்வான்டேஜ். என்னென்னா, லிவரில் ஒரு இடத்துல ரேடியேஷன் கொடுத்தோம், அந்த டியூமர் மட்டும் அஃபெக்ட் ஆகும், பக்கத்தில் இருக்கிற நார்மல் லிவர் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்தோன்னா ரிமைனிங் லிவர் எவ்வளோ வால்யூம், 50% லிவர் ரிமைனிங்கா, 70% லிவர் ரிமைனிங்கா, தட் வில் டிட்டர்மைன் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பேஷண்ட். புரோட்டான் தெரப்பியில் பக்கத்தில் இருக்கிற லிவர் வந்து காப்பாற்றுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ லிவரில் ரேடியேஷன், புரோட்டான் இஸ் மச் மோர் பெட்டர் தேன் த நார்மல் ரேடியோ தெரப்பி. இந்த கோலோரெக்டல் கேன்சரை குணப்படுத்த என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது டாக்டர்? ஸோ நார்மலாக நம்ம சொன்ன மாதிரி ரேடியேஷன், கீமோதெரப்பி, சர்ஜரி இதெல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ புதுசாக வருதுன்னா நம்ம 2 விஷயம் பற்றி பேசலாம். ஒன்று வந்து ரெக்டம் கேன்சரில் சர்ஜரி அவாய்ட் பண்ணுறது. ஸோ நார்மலாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடி ரெக்டம் கேன்சருக்கு கீமோதெரப்பி, ரேடியேஷனுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணோன்னா சில பேருக்கு சர்ஜரி பண்ண முடியாமல், சர்ஜரி பண்ணி அனாஸ்டமோசிஸ் பண்ண முடியாமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து கோலாஸ்டமி பேக்னு வைப்ப தேவை இருந்திருக்கும். இப்போது கீமோ தெரப்பி, ரேடியேஷன் எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ், ஸ்கேனில் வந்து கேன்சரே இல்லை, அதுக்கப்புறம் கொலோனோஸ்கோப் செக் பண்ணும்போது கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆச்சுன்னா சர்ஜரி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேன்சர் திருப்பி வராமல் வித்தவுட் சர்ஜரி ஆல்சோ ஆர் கெட்டிங் க்யூர்ட். இது மோஸ்ட்லி நம்ம அட்வான்சஸ் இன் டெலிவரிங் ரேடியேஷன், அட்வான்சஸ் இன் கீமோதெரப்பி தான் காரணம். ரெண்டாவது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கோலான் கேன்சரில் இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, தெர் ஆர் மெனி ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள். இது முன்னாடி பழைய வருஷம் முன்னாடி வெறும் கீமோதெரப்பி தான் இருந்தது. இப்போது இம்யூனோதெரப்பி, எஸ்பெஷலி சில டெஸ்ட், எம்எஸ்ஐ டெஸ்டிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இம்யூனோதெரப்பி ரொம்ப நல்ல ஒர்க் ஆகும், நிறைய வருஷம் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னா ஆல்ரெடி பயாப்சியில் வந்து அந்த கேன்சர் செல்ஸில் சில ஜீன்ஸ் இருக்குதா இல்லை செக் பண்ணுவாங்க. சில ஜீன்ஸ் இருக்குதா அதுக்கான தேவையான டார்கெட் மெடிசின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சப்போஸ் HER2 அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்குதுன்னா ட்ராஷ்டுஸ்மாவ் அந்த மெடிசின் நல்லா ஒர்க் ஆகும். அதில் TDM1, டெருக்ஸ்டிகான். ஸோ வெறும் கீமோதெரப்பி இல்லாமல் அது டார்கெட் ஓன்லி கேன்சர் தான் அஃபெக்ட் பண்ணும், பாடியில் வேறு எல்லா செல்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல் வெறும் கேன்சருக்கு தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ சிஸ்டமிக் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு டார்கெட்டட் தெரப்பி இஸ் அவைலபிள். தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்சஸ் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபைனல் அட்வைஸாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க டாக்டர்? ஸோ கோலோரெக்டல் கேன்சர் பற்றி வாட் டேக் ஹோம் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, வாட் ஐல் சே,
கேன்சர் அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது ஸ்க்ரீனிங் இஸ் இம்பார்ட்டண்ட். 45 இயர்ஸ் மேலே இருக்க எல்லாருக்கும் கொலோனோஸ்கோபி ஒன்ஸ் இன் 10 இயர்ஸ் இஸ் குட். கொலோனோஸ்கோபி பண்ணலைன்னா அதர் டெஸ்ட்ஸ் ஆர் ஆல்சோ தேர். அது இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலில் ஆக்டிவாக இருக்கிறது அண்ட் டயட் வந்து பேலன்ஸ்டாக சாப்பிட்றது, அவாய்டிங் காம்ப்ளெக்ஸ் அவாய்டிங் ப்ராசஸ்ட் மீட், ப்ராசஸ்ட் சுகர்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் வந்து நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஈவன் கேன்சர் டயக்னோசிஸ் ஆனாலும் there's a lot of hope. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. கேன்சர் டயக்னோசிஸ் ஆனாலும் க்யூர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே சிறப்பாக கோலோரெக்டல் கேன்சரை பற்றி எங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி டாக்டர். நன்றி. ஜென்ரலாகவே டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க டாக்டர். இது எந்த அளவு தவறானது டாக்டர்? விட்டமின் டெஃபிஷியன்சி இல்லைன்னா எடுக்கிறதுல வந்து தெர் இஸ் நோ பெனிஃபிட். அண்ட் இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் பேலன்ஸ்ட் டயட் ஆஸ் அ செட், வயிற்றில் வந்து சஃபிஷியன்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா நமக்கு தேவையான விட்டமின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க தேவையில்லை. பட் இஃப் யூ ஃபீல் தட் யுவர் லைஃப் ஸ்டைல் இஸ் நாட் அலோவிங் யூ டு ஹேவ் ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட், சரியாக சாப்பிட முடியல, டைமாக சாப்பிட முடியல, you're not eating healthy food and vitamin supplements எடுக்கிறது வந்து that is good. இந்த கோலோரெக்டல் கேன்சர் எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கிறது டாக்டர்? ஸோ கோலோரெக்டல் கேன்சர் முன்னாடியே கண்டுபிடிக்கிறது வந்து the process is called screening. ஸ்க்ரீனிங் அப்படின்னா நமக்கு கேன்சர் வெரி அர்லி ஸ்டேஜில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சா அது க்யூர் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. ஜாஸ்தி ஆகாமல் ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளம் இருக்காமல் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். அதுதான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கோலன் கேன்சர் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் ஆர் தேர், மெனி மொடாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இஸ் கால்ட் கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோபி அப்படி என்னென்னா ஒரு கேமரா வித் அ டியூப். நம்ம எண்டோஸ்கோப்பி தெரியும்ல, எண்டோஸ்கோப்பியில் எப்படி வாயில் டியூப் வச்சுட்டு பார்ப்பாரோ, கொலனோஸ்கோப்பியில் வந்து குடலில் டியூப் வச்சு கேமரா இருக்கும், தென் சி இன் த டிவி. ஸோ அதில் கோலான் நம்ம இன்டெஸ்டைனுக்குள்ளே ஏதாவது கேன்சர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது அர்லி ஸ்டேஜை கண்டுபிடிக்கலாம். கோலான் கேன்சர் யூஸ்வலாக அடினோமா ஆர் பாலிப், ஒரு பாலிப் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த பாலிப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அடுத்த ஸ்டேஜ் டிஸ்பிளேஷியா அந்த மாதிரி ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கேன்சர். நமக்கு பாலிப் ஸ்டார்ட் ஆகி அது பெரிய கேன்சராக மாறுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 10 இயர்ஸ் டைம் தேவைப்படுது. ஓகே, ஸோ அதனால் ஈவன் ஸ்க்ரீனிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆல்சோ ஒன்ஸ் இன் 10 இயர் கோலனோஸ்கோபி பண்ணால் போதும். ஓகே, ஸோ கொலனோஸ்கோப்பியில் ஆஸ் எ செட் டியூப் வச்சுட்டு கோலான் எல்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம ரெக்டம், அதுக்கப்புறம் இந்த கோலான், அசெண்டிங், டிரான்ஸ்வர்ஸ், டிசெண்டிங் கோலான் எல்லாம் எடுத்து செக் பண்ணணும். அதில் ஏதாவது பாலிப் இருக்குதுன்னா பாலிப் வந்து எடுக்கணும், பயாப்சி பண்ணி ரிமூவ் பண்ணணும். அந்த பாலிப்பில் வந்து அது நார்மல் பாலிப்பா அப்நார்மல் பாலிப்பான்னு தெரிஞ்சிடும். பேஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ரிஸ்க் மாறிடும். ஸோ கொலனோஸ்கோபி இஸ் ஒன் திங். சம்டைம்ஸ் வந்து கொலனோஸ்கோபி பண்ண முடியாமல் பேஷண்ட்ஸ் இப்போ ரொம்ப எல்டர்லியாக இருக்காங்க, கொலனோஸ்கோபி டாலரேட் பண்ண முடியாது. கொலனோஸ்கோபி பண்ணுறதுக்கு முன்னாடி பவல் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். பவல் ப்ரிப்பரேஷன்னா பவுல் எல்லாம் க்ளீனாக பண்ணுறதுக்கு வந்து சில மெடிசின்ஸ் தருவாங்க, எனிமா தருவாங்க. அப்போ பவுலில் இருக்கிறத மோஷன் எல்லாம் போயிடும், க்ளீனாக நம்ம பார்க்கலாம். ஸோ சில பேஷண்ட் வந்து ரொம்ப எல்டர்லியாக இருக்கும்போது அந்த ப்ரிப்பரேஷன் டாலரேட் பண்ண மாட்டாங்க. கொலனோஸ்கோபி பண்ணும்போது கொஞ்சம் சில பேருக்கு வந்து பெயின் வரலாம். ரொம்ப ஜாஸ்தி பெயின் இருக்காது, சில பேர் பெயின் வரலாம். பட் ஆனால் ரொம்ப எல்டர்லியாக பேஷண்ட்ஸ் வந்து அந்த பெயினை தாங்க மாட்டாங்க. யாராச்சும் வந்து ஹார்ட் அட்டாக் ஆர் ஸ்ட்ரோக் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து டோட்டல் கொலனோஸ்கோபி பண்ணுறது சம்டைம்ஸ் டாக்டர் வந்து இது ரிஸ்க்காக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டோட்டல் பண்ணாமல் நம்ம சிக்மாய்டோஸ்கோபி, அது வந்து சின்ன டியூப், அது வந்து கோலானில் வந்து டிஸ்டல் பார்ட் ஆஃப் கோலான் மட்டும்தான் செக் பண்ணலாம். சிக்மாய்டோஸ்கோபி இஸ் அ செகண்ட் ஸ்க்ரீனிங் மொடாலிட்டி. அது இல்லாமல் ஸ்டூல் டெஸ்ட், நமக்கு மோஷன் சாம்பிள்லேயே கேன்சர் இருக்கா இல்லையா செக் பண்ண வாய்ப்பு இருக்குது. பழைய காலத்தில் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டூல் அக்கல்ட் பிளட். நான் முதல்ல சொன்ன மாதிரி அங்கே கேன்சர் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளீடிங் ஆகலாம், பிளட் லாஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மியாகும். பட் ஹீமோக்ளோபின் கம்மியாகணும்னா அந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும்னா கேன்சர் வந்து அதிகமாகும். ஸோ ப்ளீடிங் வந்து அர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கு மோஷனில் வந்து பிளட் இருக்குதா இல்லையா செக் பண்ணலாம். அது வந்து பழைய காலத்தில் குவாக் பேஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதில் இப்போது அட்வான்ஸ்ட் டெஸ்ட் ஆல்சோ ஹேவ் கம். ஃபீக்கல் இம்யூனோகெமிக்கல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ஆல்சோ இஸ் தேர். மோஷன் சாம்பிளில் கேன்சர் டிஎன்ஏ இருக்குதா செக் பண்ணலாம். ஒரு பிளட் வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டி இருந்தாலும் நம்ம டிடெக்ட் பண்ணலாம்.
அதுதான் மோஷன் டெஸ்ட் பண்ணணுன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு மோஷன் சாம்பிள் வந்து 3 days கன்செக்டிவாக கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ மோஷன் வரும்போது ஒரு கப் இருக்கும், ஒரு ப்ரஷ் தருவாங்க, மோஷன்ஸ் கொஞ்சம் சாம்பிள் எடுத்து கொடுக்கணும். அண்ட் 3 days இட் ஹேஸ் டு பி சென்ட் டு த லேப் போனால் அதில் செக் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டு ஆல்சோ கேன் டிடெக்ட் கேன்சர் அட் அர்லி ஸ்டேஜ். இது இல்லாமல் there is something called CT கொலனோகிராஃபி, வர்ச்சுவல் கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நார்மல் சிடி ஸ்கேன்லேயே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் கொடுத்தோன்னா இந்த கோலான் இந்த டியூப்க்கு உள்ள எப்படி இருக்குது நம்ம சிடி ஸ்கேன்லேயே பார்க்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஒன் நான் இன்வேசிவ். அப்படின்னா உள்ள டியூப் அதில் வைக்காமல் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வர்ச்சுவல் கொலனோஸ்கோப்பி. ஸோ இதெல்லாம் ஆர் த டெஸ்ட் விச் ஆர் அவைலபிள் ஃபார் ஸ்க்ரீனிங் கொலனோஸ்கோப்பி, ஃபார் ஸ்க்ரீனிங் கோலான் கேன்சர். இந்த கோலோரெக்டல் கேன்சருக்கு வேறு என்னென்னலாம் ஸ்க்ரீனிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது டாக்டர்? ஸோ இப்போது ஸ்க்ரீனிங் ரெக்கமெண்டேஷன்ஸ்னா ஒரு பேஷண்ட் வந்து நமக்கு வந்தாருன்னா ஃபஸ்ட் அவருக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்குது நம்ம அசஸ் பண்ணணும். எல்லாருக்கும் கோலான் கேன்சர் ஹை ரிஸ்க்னு சொல்ல முடியாது. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி யாராச்சுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தது, ஆர் சின்ன வயசில் யாராச்சும் 50 years கீழே ஃபேமிலியில் கேன்சர் இருந்தது, ஆர் நோன் ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ் இருந்தது, ஆர் சில வருஷம் முன்னாடி ஒரு பாலிப் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணால் அடினோமா அர்லி ஸ்டேஜ் கேன்சர்னு இருக்கும்போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹை ரிஸ்க்னு சொல்கிறோம். ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அர்லி ஏஜில் தான், அட்லீஸ்ட் 40 years தான் நம்ம ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஆர் ஃபேமிலியில் யாராச்சும் 30 years 35 years கேன்சர் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஏஜ்க்கு 10 years முன்னாடியே ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபேமிலியில் 35 years 25 yearsக்கு நம்ம ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் திஸ் பேஷண்ட்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட் அட் 40 years ஆர் 10 years பிஃபோர், கொலனோஸ்கோப்பி இஸ் டன் ஒன்ஸ் இன் 5 years. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொலனோஸ்கோப்பி பண்ணணும். கொலனோஸ்கோப்பி பண்ணலைன்னா பேஷண்ட் சம்டைம்ஸ் கொலனோஸ்கோப்பி வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வேண்டான்னா தெர் அதர் டெஸ்ட்ஸ் ஆல்சோ. இப்போ நான் ஃபீக்கல் பேஸ்ட் டெஸ்ட்னு சொன்னால மோஷன் சாம்பிள் வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து எவ்ரி இயர் பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஆர் நம்ம சிக்மாய்டோஸ்கோப்பி ப்ளஸ் ஃபீக்கல் டெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது ஒன்ஸ் இன் 3 years ஆல்சோ we can do. மோஷனில் வந்து டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணும்போது அது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். வர்ச்சுவல் கொலனோஸ்கோப் அந்த சிடி ஸ்கேனால் பண்ண கொலனோஸ்கோப் வந்து ஒன்ஸ் இன் 5 years செக் பண்ணலாம். இதெல்லாம் ஹை ரிஸ்க் இருக்க பேஷண்ட்ஸ். யாராச்சும் ஆவரேஜ் ரிஸ்க் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை, கோலான் கேன்சர் வர வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இல்லைன்னா ஸ்க்ரீனிங் வந்து 45 years ஏஜில் ஸ்டார்ட் பண்ணணும். 45ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒன்ஸ் இன் 10 years 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொலனோஸ்கோப்பி பண்ணால் போதும். அதிலே அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம். அது அப் டு 75 years அது பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஆஃப்டர் 75 years ஜென்ரல் கண்டிஷன் நல்லா இருக்குது, expected survival more than 10 years and we can still continue to do that. But after 75 years usually is not needed for screening. And other tests like stool samples எல்லாம் எடுக்கிறது once a year, that is the same thing. If colonoscopy பண்ணலான்னா colonoscopy பண்ணுறோன்னா வேறு additional testing எதுவும் தேவை இருக்காது. வெறும் one test once in 10 years that can detect all the colon cancers at a very early stage. ஜென்ரலாகவே 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கொலனோஸ்கோபி டெஸ்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. After 45 years. இந்த கோலோரெக்டல் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் டாக்டர்? ஸோ கோலோரெக்டல் கேன்சர் இப்போது எப்படி டயக்னோஸ் பண்ணுறோன்னா நம்ம சிம்டம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த சிம்டம்ஸோடு வந்து த ஃபஸ்ட் டெஸ்ட் இஸ் கொலனோஸ்கோப்பி. கொலனோஸ்கோப்பியில் வந்து கோலானுக்குள்ளே டியூமர் தெரிஞ்சுதுன்னா அதுலேருந்து பயாப்சி பண்ணுறோம். பயாப்சியில் தான் கேன்சர் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது எந்த ஸ்டேஜில் இருக்குது செக் பண்ணுறதுக்கு சில ஸ்கேன்ஸ் பண்ணணும். காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது பெட் ஸ்கேன் வந்து டோட்டல் பாடி ஹெட் டு டோ ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில் கேன்சர் எங்கெங்கே இடத்துல இருக்குது வந்து செக் பண்ணலாம். காமனாக கோலான் கேன்சர் கட் அந்த கோலான் இன்டெஸ்டைன்லேருந்து பக்கத்தில் நரிக்கட்டில் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் பாடியில் வேறு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது யூஸ்வலாக இனிஷியலாக லிவருக்கு போகும், அதுக்கப்புறம் லங்ஸ்க்கு அதர் ஏரியாஸ்க்கெல்லாம் போகலாம். ஸோ பெட் ஸ்கேனில் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிடும். இஃப் இட் இஸ் ஓன்லி இந்த கோலான் பக்கத்தில் நரிக்கட்டில் இருக்குதுன்னா தட் இஸ் ஸ்டேஜ் 1, 2, 3ல் வரும். இஃப் இட் இஸ் ஸ்ப்ரெட் பியாண்ட் தட் அந்த நரிக்கட்டி இல்லாமல் பாடியில் வேறு எங்கேயாச்சும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நமக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப் டு ஸ்டேஜ் 3 கோலான் கேன்சர் வந்து க்யூர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஜ் 4 வந்து நம்ம டிசீஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நமக்கு நிறைய வருஷம் வந்து மெடிசின்ஸ் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ த ட்ரீட்மெண்ட் ஃபார் கோலான் கேன்சர் வந்து சர்ஜரி, ரேடியேஷன், சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் விச் வி யூஸ். அர்லி ஸ்டேஜ் வெரி அர்லி ஸ்டேஜில் வந்து கோலான் கேன்சர் வெறும் சர்ஜரி போதும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2க்கு வந்து சர்ஜரி தான் போதும். அதுக்கப்புறம் வேறு எந்த ட்ரீட்மெண்ட் தேவை இருக்காது. அதிலே நிறைய பேர் க்யூர் ஆவாங்க. நம்ம 3வது ஸ்டேஜுக்கு வரும்போது தான் சர்ஜரிக்கு அப்புறம் கீமோதெரப்பி இம்பார்ட்டண்ட். கீமோதெரப்பி கொடுக்க தேவை வரலாம். ரெக்டம் கேன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். ரெக்டம் கேன்சருக்கு சர்ஜரி, ரேடியேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அதிலே அர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது
சர்ஜரி ரேடியேஷனுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆச்சு எல்லாம் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் சில பேருக்கு தான் சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி இதெல்லாம். ஸோ முதல்ல கோலான் கேன்சர் பற்றி பேசும்போது ஸ்டேஜ் 1ல வெறும் சர்ஜரி, ஸ்டேஜ் 2ல் வந்து சில பேருக்கு கீமோ தேவைப்படலாம், சில பேருக்கு கீமோ தேவை இருக்காது. அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறோம். அது வந்து பயாப்சிலேயே செக் பண்ணுவாங்க, எம்எஸ்ஐ டெஸ்டிங்னு பண்ணுவாங்க. எம்எஸ்ஐ ஹையாக இருக்க பேஷண்ட்ஸ் வந்து எதுவும் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்காது. எம்எஸ்ஐ ஸ்டேபிள் இருந்து அதுக்கப்புறம் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அடிஷ்னலாக கீமோதெரப்பி சஜஸ்ட் பண்ணுவாங்க. 3வது ஸ்டேஜ் கோலான் கேன்சருக்கு வந்து சர்ஜரிக்கு அப்புறம் கண்டிப்பாக மினிமம் 3 மாதம் கீமோதெரப்பி தேவைப்படும். அதே நம்ம ரெக்டர் கேன்சர் பார்த்தோம்னா அர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது வெறும் சர்ஜரி T1 T2, அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் 3 வரும்போது ஸ்டார்டிங் யூஸ்வலி எதர் கீமோதெரப்பி ஆர் கங்கரண்ட் கீமோ ரேடியேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா ரேடியேஷன் தெரப்பி சேர்த்து டேப்லெட்ஸ் கீமோ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது முடிச்சிட்ட அப்புறம் திருப்பி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு கேன்சர் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் வந்துச்சா ரீஅசஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் சில பேருக்கு சர்ஜரி பண்ணலாம், சில பேருக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் ஃபாலோஅப்பில் வச்சுக்கலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் இருக்கும்போது வெறும் மெடிசின்ஸ் தான். பட் ஆனாலும் வேறே கேன்சர்ஸ் மாதிரி கோலான் கேன்சர் வந்து சப்போஸ் லிவரில் மட்டும்தான் இருக்குது, லிவரில் ஒரு 1 or 2 டியூமர்ஸாக இருக்கும்போது less than 3 ஆர் சர்ஜிக்கலாக நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணலாம் இருக்கும்போது 4th ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ஸ் ஆல்சோ கேன் பி cured in some people. ஸோ ஸ்டேஜ் 4 வரை சென்றாலும் வந்து இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்டேஜ் 4 கட்டுப்படுத்தலாம். ஸ்டேஜ் 4 இருந்தாலும் வியாதி ரொம்ப கம்மியாக இருக்குது, லிவரில் வந்து சில கட்டிமுதாக இருக்குது, அது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணலாம்னு அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் க்யூர் பண்ண வாய்ப்பு இருக்குது.